இஸ்ராயேலின் சந்ததிகளே, முற்காலத்தில் நான் உங்களுக்கு அளித்திருந்த என்னுடைய அருட்கொடையையும் உலகத்தார் அனைவரையும் விட உங்களை நான் மேன்மைப்படுத்தி வைத்திருந்ததையும் நினைத்து பாருங்கள். நீங்கள் ஒரு நாளை பற்றியும் பயந்து கொள்ளுங்கள். அந்நாளில் எந்த ஆத்மாவும் எந்த ஆத்மாவுக்கும் யாதொன்றையும் கொடுத்து அதன் கஷ்டத்தை தீர்க்க மாட்டாது. அதற்காக எவருடைய பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதற்காக யாதொரு பரிகாரத்தையும் ஈடாக பெற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அன்றி அவர்கள் எவராலும் எவ்வித உதவியும் செய்யப்பட மாட்டார்கள். அன்றி உங்களுக்கு தீய நோவினை செய்து கொண்டிருந்த ஃபிர்அவுனுடைய கூட்டத்தாரிலிருந்து நாம் உங்களை விடுவித்தோம். அவர்கள் உங்கள் ஆண் பிள்ளைகளை கொன்றுவிட்டு உங்கள் பெண் பிள்ளைகளை மட்டும் உயிருடன் வாழவிட்டு வந்தார்கள். அதில் உங்கள் இறைவனுடைய ஒரு பெரும் சோதனை ஏற்பட்டிருந்தது. மேலும் உங்களுக்காக கடலை பிளந்து நாம் உங்களை காப்பாற்றி உங்களை பின்தொடர்ந்து வந்த ஃபிர்அவுனுடைய கூட்டத்தாரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே மூழ்கடித்தோம். அன்றி தௌராத் வேதத்தை கொடுக்க மூசாவுக்கு நாம் 40 இரவுகளை வாக்களித்திருந்தோம். அதற்காக அவர் சென்ற பின்னர் அவர் திரும்பி வருவதற்குள்ளாகவே நீங்கள் வரம்பு மீறி ஒரு காளைக்கன்றை தெய்வமாக எடுத்துக்கொண்டீர்கள். நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்று இதற்கு பின்னும் நாம் உங்களை மன்னித்தோம்.